Hey champs, welcome back to easyய Studios. So recently நம்மளுடைய மைக் வீடியோ பத்தி போட்டுருந்தோம். அதாவது இந்த மைக்கோட வீடியோ பத்தி நம்ம டீடைலா போட்டுருந்தோம். ஸோ அதில் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க எப்படி வந்து நம்மளுடைய மைக்கோட ஆடியோவையும் அண்ட் நம்மளுடைய கேமராவோட ஆடியோவையும் சிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்டெப் தான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போய் பிச்சதை பேசலாம். ஸோ சாம்ஸ் ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிறது என்னுடைய கேமராவோட ஆடியோ அண்ட் கீழே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா என்னோட மைக்கோட ஆடியோ. ஓகேங்களா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோனில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய கேமரா இல்லை அப்படின்னா, அதாவது உங்களுடைய மொபைல் அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபஷனல் கேமராவில் இருக்கிற இன்பில்ட் மைக் வந்து எனேபிளாக இருக்குதா, ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது வந்து என்ன குவாலிட்டியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் நம்ம பேசுகிறத ஓரளவுக்கு அது வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா இந்த ஆடியோ, அதாவது கேமராவில் ரெக்கார்ட் ஆகிற இன்பில்ட் ஆடியோ வந்துட்டு நமக்கு ரொம்பவே ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல் பண்ண போகுது. ஓகேங்களா, அது என்னன்றதை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டு லேயரையுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேனுவலில் எதுவுமே பண்ண தேவையில்ல, லைட்டாக மூவ் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு சீனுமே இல்லை. ஜஸ்ட் ரெண்டுத்துமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி synchronize அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஓகேங்களா, ஸோ இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற 3 ஆப்ஷனையும் நீங்கள் விட்டுருங்க. கடைசியாக ஆடியோன்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராக் சேனல் அதெல்லாம் நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்ல. அப்படி வச்சு நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்திலேயே ப்ரீமியர் ப்ரோ உங்களுக்காக செமையாக சிங்க் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த டைம் வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையுமே எனக்கு வந்ததில்லை. நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஓகே இந்த கேமரா ஆடியோவை என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே ரெண்டுமே லைக் லிங்க்டாக இருக்கும். ஸோ எப்படி நம்ம டெலிட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அன்லிங்க் பண்ணோம் அப்படின்லாம் எந்த இதுவுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, எனேபிளாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் லாஸ்ட் ஐக்கான், அதாவது 3வது ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, அன்செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இப்போ உங்களால் ஆடியோ தனியாக ஃபுட்டேஜ் தனியாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்கிற ஆடியோவை செலக்ட் பண்ணி, அதாவது கேமராவோட ஆடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் தாராளமாக இந்த 2 லேயரை வச்சு மட்டுமே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி கேமராவோட இன்பில்ட் மைக் வந்து எனேபிளாக இருக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சாம்ஸ் கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சாட்டர்டே அதாவது நாளைக்கு நான் உங்கள் கூட திருப்பி லைவில் கனெக்ட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த லைவ்லையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு அனிமேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக ஒரு சின்ன ஒரு Q&Aவும் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்னுமே ஒரு லைக் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிகாஸ் லைவில் நம்ம கனெக்ட் பண்ணி கற்றுக்கும் போது பேசும்போது இன்னுமே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு அதிகமாக தேவைப்படுது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது உங்களால் முடியும், உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதே டைம் தான், லைக் ஈவினிங் வந்து ஒரு 7 PM ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு 1 இல்லைனா 2 hours கிட்ட அந்த லைவ் இருக்கும். ஸோ உங்களால் ஜாயின் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேசலாம், நிறைய கற்றுக்கலாம். ஸோ எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமாக உங்களுக்கு ஒரு வேளை அந்த லைவோட நோட்டிஃபிகேஷனை நான் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இந்த மைக்கை பற்றி நீங்கள் இன்னும் பார்க்கல, அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோவில் நம்ம மைக்கை பற்றி பேசியிருப்போம். அண்ட் எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ குவாலிட்டி ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.